நடிகர் அஜித் குமாரை புறக்கணிப்போம். அவருடைய ஃபேன்ஸ் வந்து ஒரு ஆட்டு மந்தைகள் கூட்டமா இல்லை ஒரு மங்கூஸ் கூட்டமா இப்படின்னு வந்து பேசியிருக்கிறாரு. யார் அப்படின்னா வலைப்பேச்சுன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதில் இருக்கிற அந்தணன்னு ஒருத்தர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 10 நாளாகவே டெய்லி வந்து நிறைய சேனல்ஸில் போயிட்டு இவரோட சேனல்ஸ்லேயும் வந்து இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அஜித்தை வந்து புறக்கணிக்கணும், அஜித் அப்படிங்கிற நடிகரை வந்து தப்பாக பேசுறது, அவருடைய ஃபேன்ஸை வந்து ஒரு முட்டாள் மாதிரி வந்து ஒரு சித்தரித்து இவர் வந்து பேசிகிட்டு இருக்கிறார். ரீசெண்டாக இந்த வலைப்பேச்சு யூடியூப் சேனல் யாருன்னு பார்த்தோம்னா இவங்க ஒரு 3 பேர் இருப்பாங்க. இவங்க 3 பேர் வந்து இந்த சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ரொம்ப ஒரு நல்ல யூடியூப் சேனல் தான். அஜித் ஃபேன்ஸும் சரி எல்லாருடைய ஃபேன்ஸை வந்து ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல். ஆனால் தெரியல சமீப காலமாக வந்து ஏன் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை இந்த காக்கா கழுகு இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து ரஜினி சாரோ விஜய் சாரோ வந்து ஒரு எண்டு வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால கண்டென்ட் எதுவும் கிடைக்கலன்றதுனால யாரை வந்து நோண்டலாம். ஓகே, இப்போ ரஜினி சார் விஜய் சாருக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய குரூப் எது, ஒரு ஃபேன்ஸ் கிளப் இருக்கிற குரூப் எதுன்னு பார்த்தோம்னா அஜித் சார் குரூப் தான். சரி, அந்த குரூப்பை வந்து எப்படியாவது வந்து இது பண்ணலாம். அவர் வந்து என்ன பண்ணாலும் ட்ரிகர் ஆக மாட்டார், எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டார். ஆனால் அவர் ஃபேன்ஸ் வந்து ஏதாவது பதில் பண்ணுவாங்கல்ல, அப்போ நம்மளுக்கு வந்து வியூஸ் ஏறும்ல அப்படிங்கிறதுக்காக வந்து பண்ணுறாங்களா ஏன் அப்படின்னு தெரில. ரொம்ப தப்பாக, அதாவது ஏதோ அஜித் சார் வந்து இப்போ தான் ஒரு 5 வருஷம் இல்லை ஒரு 10 வருஷம் சிவகார்த்திகேயன் வந்த டைமில் தான் ஏதோ ஃபீல்டுக்குள்ளே வந்த மாதிரி அவர் இதுக்கு வரல, அவர் அதுக்கு வரல, அவர் வந்து இப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்னு ஒரு தேவையில்லாத சில இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து வந்து அவர் மேலே அவதூறாக தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. முதல்ல ஒரு நடிகர் அப்படின்றவங்க யார் அப்படின்னா அவங்க வந்து ஒரு படத்தில் ஒரு சினிமாட்டோகிராஃபர் எப்படியோ ஒரு எடிட்டர் எப்படியோ அது மாதிரி தான் ஒரு நடிகர் அப்படிங்கிறவங்க ஒரு ப்ரொடியூசர் கையில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, காசு வாங்குறாங்க, அவ்வளோதான். இது அவங்களோட வேலை. இதை தாண்டி அவங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது, அரசியலுக்குள்ளே போகிறது, அவங்க வந்து ஈவெண்ட் நடத்துறது, அங்கே வந்து சாப்பாடு போடுறது, சமூக பணிகள் செய்கிறது, தையல் மிஷன் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அடுத்த கட்டம் தான். இதெல்லாம் வந்து பண்ணாதவர் அப்படின்னும் வந்து ஏகே அஜித் சார் வந்து சொல்ல முடியாது. அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் டைரெக்டாக களத்தில் வந்து சில விஷயங்களுக்கு வந்து அவர் பெருசாக வந்து வரல. இது இன்றைக்கி நேற்று இல்லை, அவர் 30 வருஷம் முன்னாடி எடுத்த ஒரு இன்டர்வியூலேயே வந்து சொல்லியிருக்கிறாரு. சினிமா நடிகர்னால் அவ்வளோதான், ஒரு சம்பளம் வாங்குகிறோம், இது ஒரு கம்பெனியில் நாங்கள் வேலை பார்க்குறோம், அவ்வளோதான், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நேரத்தில் ரொம்ப காலமாகவே இப்படி தான் இருந்துக்கிட்டு வர்றாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இப்போ ரீசெண்டாக விஜயகாந்த் சாரோட அந்த டெத்துக்கு வந்து வரலை, சூர்யா சாரும் வரலை, விஷால் அவர்களும் வரலை, நிறைய பேர் வரலை. ஓகே, அது ஒரு தனி பிரச்சனை. அதுக்கப்புறம் ஃபோனில் கால் பண்ணி விஜயகாந்த் சார் ஃபேமிலிக்கு வந்து அஜித் சார் பேசினார், இது மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த டைமில் விடாமுயற்சி ஷூட்டிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அஜித் சாரோடைய பொண்ணோட பர்த்டே அந்த ஃபங்க்ஷனோட வீடியோலாம் வந்தது. அவர் ஒரு கமிட்மெண்ட்டில் பிஸியாக இருந்தார், எல்லாமே ஓகே. ஆனால் இப்போது இவர் வந்து யாரையும் மதிக்க மாட்டுறாரு. இவ்வளோ காலமாக பார்த்தோம்னா ஒரு 1000 பேர் பேசுகிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 900 பேர் 950 பேர் வந்து அவரை பற்றி நல்ல விதமாக தான். சினிமாவில் இருக்கிற கமல்ஹாசன் அவர்கள் கூட அவர்கிட்ட கேட்கும்போது கூட அவர் வந்து ஜென்யூனான ஒரு பதில் தான் அவரை பற்றி சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறவரை தேவையில்லாமல் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கேவலப்படுத்துகிற விதத்தில் வந்து பேசுகிறது வந்து சமீப காலமாக பார்க்குறேன். அஜித் சாரை வந்து கொஞ்சம் வருஷம் முன்னாடி அவர் வேலை உண்டுன்னு இருப்பார்ப்பா, கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொன்னவங்கலாம் இன்றைக்கி சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அஜித் வந்து இப்படி தான், ஏன்னா அவர் வந்து இந்த சாதியை வந்து சேர்ந்தவர், இந்த மேல் வகுப்பை சேர்ந்தவர், இப்படி அவருடைய கேஸ்ட் என்ன, அவருடைய ரிலீஜன் என்ன, இதெல்லாம் வந்து இழுத்து போட்டுட்ருக்காங்க. அதனால தான் அவர் வந்து மதிக்க மாட்டார். சார் வந்து இது மட்டும் கிடையாது, அவரோட ஃபேன்ஸே யாருனா போயிட்டு வந்து பார்த்தாங்கனாலும் நீங்கள் ஏன் வந்து இந்த டைமில் வந்து இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு மூஞ்சாலாச்சா மாதிரி அவர் வந்து சொல்லிவிடுவார். அப்படி தான் வந்து எல்லா காலத்துலேயும் இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கிறவரை வந்து தேவையில்லாமல் அவங்களுடைய ஃபேன்ஸை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு கேவலமாக இவங்கெல்லாம் வந்து ஆட்டு மந்தைகள் கூட்டமாக அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அஜித் அப்படிங்கிற ஒரு நடிகருக்கு வந்து ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண மீன்பாடி வண்டி ஓட்டுறவங்கலேருந்து ஒரு ஃப்ளைட்டு ஓட்டுறவங்க வரைக்கும் பைலட் வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க. இன்றைக்கும் வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து பார்த்தோம்னா 15 பேர் அஜித் ஃபேன்ஸ்னால் அந்த 15 பேரும் அஜித் ஃபேன்ஸாக வந்து அவங்க மொத்தமாக போய் படம் பார்க்குறது தியேட்டரில் அப்படின்லாம் வந்து அவ்வளோ பேர் வந்து ஃபேன் பேஸ் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஃபேன் பேஸு அவர் ஃபேன்ஸை வந்து எப்படி வச்சுருக்கிறாரு. போட்டி நடிகர்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ ஃபேன் பேஸ் வச்சுருக்காங்க, மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவர் வந்து ஃபேன் பேஸை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறாரு. அவரும் அவரோட வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த டைமில் தேவையில்லாமல் வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி இது வந்து வேணும்னே இப்போ வந்து எப்படியாவது சண்டை மூட்டி விடணும், அஜித் சார் ஃபேன்ஸுக்கும் விஜய் சார் ஃபேன்ஸுக்கும் வந்து சண்டை மூட்டி விடணும், 2 பேரும் வந்து அப்படியே அடிச்சிக்கணும் 2 பேர் ஃபேன்ஸும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற ஒரு செயலாக தான் வந்து இதை பார்க்கணும். அப்புறம் நிறைய விஷயம் பேசியிருந்தார் அந்தணன் அவர்கள். அதாவது என்னென்னா அஜித்தோட படங்கள் வந்து எடுத்து பார்த்தோம்னா வந்து எல்லா படமும் வந்து ஒரே மாதிரி தான் அவரோட கெட்டப் இருக்கும், அவரோட லுக்கை அவர் மாற்றவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார்.
அஜித்ன்ற ஒரு நடிகர் சால்ட் அண்ட் பெப்பர் வச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா சவுத் இந்தியாவில் மட்டும் பெரிய பெரிய நடிகர்கள் விதவிதமாக விக்கி வைக்கிறது இல்லாமல் நம்ம டை அடிக்கிறது கலர் அடிக்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் எல்லாருமே வந்து நேச்சராக மம்முட்டி சார் மோகன்லால் சார் அதுக்கப்புறம் எல்லாருமே நேச்சராக வந்து நடிக்க ஆரம்பிக்கினா ஒரு ட்ரெண்ட் செட்டே பண்ணவர். அவரை போயிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு 5 படம் ஒரு 10 படம் எடுத்தோன்னா அந்த 10 படத்துல வந்து ஒரே மாதிரி லுக்கு, அந்த லுக்கே அவர் மாற்றிக்க மாட்டார், அவர் டையே அடிக்க மாட்டார் அப்படின்னு. அவர் டை அடிக்கிறது அடிக்காதது அது அவருடைய விஷயம். இப்போது ஃபேன்ஸுக்கே வந்து இன்றைக்கி முடி நிறைக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், அவரோட ஃபேன்ஸு என்ன கான்ஃபிடென்ட் நிறச்சிக்கிட்டு போட்டோம் அப்படியே விடலாம், அது ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் அப்படின்னு வந்து. ஏன்னா ஒரு டை அடித்து அது வந்து ஒரு சைடு எஃபெக்ட் ஆகி ஒரு அஃபெக்ட் ஆகி இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து அவர் ஃபேன்ஸுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ நம்மளோட நேச்சர் என்ன, நம்மளோட இது என்ன, அதுலேயே வந்து இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஐடென்டிட்டியாக வந்து வந்திருக்கிறாரு. உடனே அவர் வந்து வேணும்னே தான் இஷ்டத்துக்கு தான் இருப்பார். ஏன் என்ன இருந்தால் படத்தில் டை அடிச்சிருக்கிறாரு, விஸ்வாசம் படத்தில் டை அடிச்சிருக்கிறாரு. அவரை வந்து அவ்வளோ ஒரு மட்டமாக வந்து கேவலமாக பேசுறது அப்படிங்கிறது இது வந்து ரீசெண்டாக இது வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு இவர் அந்தணன் அப்படிங்கிறவர். ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரலாறுன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் பார்த்தோம்னா 3 விதமான ஒரு லுக்கு கெட்டப்பில் வந்து அஜித் சார் இருப்பார். அவருடைய சிட்டிசன் படத்தில் பார்த்தோம்னா வேறு மாதிரி இருக்கும் ஹேர் ஸ்டைலு. பரமசிவன் இது மாதிரி நிறைய படம் பில்லால் ஹேர் ஸ்டைல்லாம் வந்து ஒரு 40 வயசு வரைக்குமே ஒரு ஹேர் ஸ்டைல் வேறு மாதிரி. அசல் படத்தில் கூட அவர் ஹேர் ஸ்டைல்லாம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அவரை போயிட்டு ஹேர் ஸ்டைலை வந்து இன்றைக்கி மாற்ற மாட்டுறாருன்னா 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இதுக்கு மேலே வந்து என்ன லுக்கோ அப்படி தான் வந்து இருக்கணுன்ற மாதிரி அவர் நேச்சராக நடிச்சிட்ருக்காரு. அவரை போய் அவர் ஹேர் ஸ்டைலே மாற்ற மாட்டுறாரு அப்படின்னு. அதுமாரி லாஸ்ட்டாக வந்த படத்தில் வந்து இவரோட லுக்கெல்லாம் மாற்ற மாட்டார், இவர் இஷ்டத்துக்கு தான் இருப்பார் அப்படிங்கிறதுலாம் வந்து இது ஒரு தேவையில்லாத ஒரு பேச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லுக்கை வந்து தப்பாக பேசுறது, அவர் வந்து இதுக்கு வரல அதுக்கு வரல அப்படிங்கிறது, இது மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக சில பேர் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அது ஏன் அப்படின்னு வந்து தெரியல. ஒருவேளை அவரை ட்ரிகர் பண்ணி அவரே வந்து அரசியல் கட்சி தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களா, இல்லை ஃபேன்ஸை வச்சு ஏதாவது ஃபேன்ஸை வந்து வைலேட் பண்ணி விட்டு அதில் வியூஸை ஏற்றலாம் அப்படின்னு பண்ணுறாங்களா, இது தெரியல. ஸோ இது மாதிரி வந்து தொடர்ந்து இப்படி வலைப்பேச்சு இந்த யூடியூப் சேனலில் அந்தணன்றவர் வந்து பேசுறது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ அதனால் அஜித்குமார் அப்படிங்கிறவர் ஒரு நடிகர் மட்டும் கிடையாது, அவருக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்குது. ரைஃபிள் வந்து பண்ணுறாரு, ரைஃபிள் ஷூட்டிங் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எம்ஐடியில் போய் லெக்சரராக வந்து ட்ரோன் ஆப்ரேட்டிங்கு வந்து ட்ரைனிங் பண்ணுறாரு. நிறைய வந்து கார் ரேஸ், பைக் ரேஸ், நிறைய வந்து அவர் எவ்வளோ விஷயம். இத்தனைக்கும் 10th தான் படிச்சிருக்கிறாரு அந்த மனுஷன். பெருசாலாம் படிக்கலை, ஒரு பெரிய யூனிவர்சிட்டிலாம் போய் படிக்கலை. ஸோ அப்பேற்பட்ட மனுஷன் ஒரு எம்ஐடியில் போய் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு, சில விஷயங்கள் பேசுகிறாரு, நல்லா சரளமாக வந்து இங்கிலீஷ் பேசுகிறாரு, நிறைய விஷயங்கள் கற்று வச்சுட்ருக்காருன்னா அது அவருடைய டைம் மேனேஜ்மெண்ட்டு அதை ஒதுக்கி அவர் அதுக்குன்னு வந்து டைம் ஒதுக்கி நிறைய விஷயம் கற்று வச்சுருக்கிறாரு, ஃபோட்டோகிராஃபி அது இதுன்னு. இப்போது அதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே அவருக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்குது. இதில் வரல அதில் வரல இதில் வரல இதை பண்ணல அதை பண்ணலன்றதெல்லாம் இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பேச்சு. இது வந்து எப்படின்னா, ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வந்தாலும் ஒரு குத்தன்னுவாங்க, வீட்டில் பாட்டு அவர் வேலையை பார்த்தாலும் இது வந்து குத்தன்னுவாங்க, என்ன பண்ணாலும் குத்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கும்பல் வந்து சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட கும்பல் மாதிரி தான் இந்த ஒரு இதுவை வந்து பார்க்கணும். இந்த வலைப்பேச்சு யூடியூப் சேனலில் அந்தணன் இவர் பேசுகிற இந்த விஷயம் அப்படிங்கிறது, நீங்கள் வந்து வியூஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக அஜித் சாரை வந்து திட்டுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். ஏன்னா இந்த விடாமுயற்சின்னு ஒரு படம் வருது, அந்த படம் குப்பை படம், அது ஒரு வேஸ்ட்டு படம் கூட வந்து நீங்கள் போடுங்க, அதெல்லாம் வந்து பெருசாக அஃபெக்டே ஆகாது. அது ஃபேன்ஸுக்கும் அஃபெக்ட் ஆகாது, அவருக்கும் அது வந்து பெரிய அளவில் அஃபெக்ட் ஆகுது. அவர் உண்டு, அவர் வேலையை பார்க்குறாரு. நாங்கள் ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்க, வருஷத்தில் ஒரு படம் வருதா, படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இவ்வளோ தான் அவருக்கும் எங்களுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து மூவி ரிலேட்டடாக இல்லை பர்சனலாக சில விஷயம் வந்து என்ன வேணால் நீங்கள் சொல்லலாம், ஓகே. ஆனால் ஃபேன்ஸ் வந்து ஆட்டு மந்தைகள் கூட்டமாக, இல்லை இது மாதிரி ஒரு மங்கூஸ் கூட்டத்தை நாங்கள் பார்த்ததில்லை, இது வந்து ஒரு முட்டு கொடுக்குற கும்பல், இது மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேன்ஸு குரூப் இருக்கிற ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு ஆக்டரை அவங்க ஃபேன்ஸை வந்து கேவலப்படுத்துறது அப்படிங்கிறது தேவையில்லாமல் நீங்களே வந்து உங்களுடைய அந்த இமேஜை வந்து கெடுத்துக்கிறதுக்கு தான் சமம். ஏன்னா நீங்கள் வந்து சாலி கிராமத்தில் இங்கே ஒரு டீ ஸ்டால்லையோ இங்கே தான் வந்து இருக்கிறீங்க, எவ்வளோ ஃபேன்ஸ் வந்து அவருக்கு இருக்கிறாங்க. அப்போது உங்களை வந்து நேரில் பார்க்கும்போது வந்து என்னென்ன இப்படி வந்து ஃபேன்ஸை வந்து மனசு கஷ்டப்படுற அளவுக்கு வந்து பேசுகிறீங்க அப்படின்னு வந்து யாருன்னா வந்து பேசுனாங்கன்னா, ஸோ அது வந்து நல்லாவாக இருக்கும் அது உங்களுக்கு. அது மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. ஸோ இந்த ஃபேன்ஸ் குரூப்பை வந்து நீங்கள் கேவலப்படுத்தி ஒரு சாதாரண வியூஸுக்காக கேவலப்படுத்துறது அப்படிங்கிறது இது ஒரு தேவையில்லாத விஷயம். ஒரு நல்ல ஒரு குரூப்பை வந்து நீங்கள் வந்து தேவையில்லாமல் பகச்சிக்கிறதுக்கு தான் வந்து இது வந்து நம்ம பார்க்கணும். நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, அப்டேட் கொடுக்குறீங்க, இதை பண்ணுறீங்க அதை பண்ணுறீங்க, எல்லாமே ஓகே. நாங்கள் வந்து இங்கே யாரும் வந்து அவர்
அஜித் சாரை வந்து நாங்கள் அப்படியே முட்டு கொடுத்து தெய்வத்துக்கு நிகராலாம் வந்து இங்கே யாருமே பார்த்துடல. ரேஷன் கார்டில் ஒரு பேரை சேர்க்குற லெவலுக்கு அவரை வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். அப்புறம் அவரை வந்து நேரில் பார்த்தா நாங்கள் வந்து செத்துருவோம், உயிரை விட்டுருவோம். அந்த மாதிரிலாம் இங்கே எந்த ஃபேன்ஸும் கிடையாது. அவங்கவுங்க வேலையை போய் பார்க்குறாங்க. எல்லா குரூப்லேயும் வந்து அஜித் சாருக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. உங்கள் மேலே இருக்கிற மரியாதையை, இந்த வலைப்பேச்சு யூடியூப் சேனல் மேலே இருக்கிற மரியாதையை கெடுத்துக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சினிமாவிலையும் சரி, சொசைட்டிலையும் சரி, அவருக்கு வந்து ஒரு நல்ல பேர் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பேரை வந்து இன்றைக்கி கேவலப்படுத்துகிற விதமாக வேணும்னே அஜித்தை புறக்கணிக்கும் வாங்க, இப்போ நீங்கள் புறக்கணிப்போம் வாங்க அப்படின்ட்டுனா எல்லாம் தூக்கி போட்டு வந்துருவானுங்களா இப்போது? அதனால் டைம் வேஸ்ட்டு. நீங்கள் ஒரு 1000 வீடியோ அஜித்து கெட்டவர்னு நீங்கள் வந்து 1000 வீடியோ, ஒரு மனுஷனா அவங்களுக்கு இல்லை ஒரு 96% நல்ல விஷயம் இருக்கும், ஒரு 4 விஷயம் கெட்ட விஷயம் இருக்கும். அது ஏதோ ஒன்று இருக்கும், அது அவங்களுடைய பர்சனல், அதை விட்டுருங்க. தேவையில்லாமல் வந்து உட்காந்து அஜித் கெட்டவர், அஜித் இந்த மாதிரி ஒரு தப்பான மனுஷன் இப்படி கமல் சார் மேலே ஒரு காலத்தில் வச்சாங்க பார்த்தீங்களா குற்றச்சாட்டு, அது மாதிரி இப்போ உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், டைம் வேஸ்ட்டு. எவனோ வந்து தூக்கி போட்டு வரமாட்டான். இப்போ இந்த விடாமுயற்சி படத்தை வந்து யாரும் போய் பார்க்காமலாம் இருக்க போகிறதில்ல. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த கூட்டத்தை அஜித் சாருக்குன்னு இருக்கிற கூட்டத்தை வந்து தேவையில்லாமல் பகச்சிக்காமல் உங்களால் முடிஞ்சால் ஒரு நல்ல அப்டேட்டை கொடுக்கலையா நீங்கள் பாட்டு அமைதியாக வந்து வேறு ஏதாவது பேசி இது பண்ணுங்கள். நீங்கள் வந்து சொன்ன உடனே ட்ரிகர் ஆகிறதுக்கும் தேவையில்லாத வந்து இது பண்ணுறதுக்கெலாம் இது வந்து ஆட்டு மந்தை கூட்டம் கிடையாது. இது வந்து மங்குஸ் கூட்டமும் கிடையாது. இது ஒரு தெளிவான ஒரு அறிவான கூட்டம். இது எவ்வளோ பேர் வந்து அஜித் சார் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய மனசெல்லாம் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. அதே மாதிரி தேவையில்லாமல் வந்து சண்டை மூட்டி விடுற மோட்டோவில் வந்து தயவுசெய்து இருக்காதீங்க. அஜித் சார் விஜய் சார் ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க. 2 பேரும் அவ்வளோ வந்து க்ளோஸாக இருக்கிறாங்க. 2 பேரும் அஜித் சாரும் விஜய் சாரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. தேவையில்லாமல் 2 ஃபேன்ஸ் குரூப்புக்குள்ளேயே வந்து சண்டை மூட்டி விடுறது சீப்பான தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம்.